ஒன்றல்ல ரெண்டல்ல 3 கூர்மையான கத்திகளுக்கு மேல் நிற்கிற மாதிரியான மிக மிக நெருக்கடியான சூழ்நிலைக்கு விஜய் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். அவருடைய மனைவி விவாகரத்து வேண்டி வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறது. இன்னொன்று, ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய வெளியீடு, அந்த ரிவ்யூ கமிட்டி வந்து அந்த திரைப்படத்தை பார்க்க போவது. மிக மிக முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணிக்குள்ளால கொண்டு வர்றதற்கு விஜய்க்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அழுத்தம், இதுல என்ன முடிவு எடுக்க போகிறார் விஜய் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தாவேகா கட்சியில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. அது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரியதாக இருக்கும் அப்படிங்கிற செய்திகள் உலவிக் கொண்டிருக்கிறது. என்ன செய்தி அது? நடிகை த்ரிஷா ஏதாவது வரப்போறாங்களா கட்சிக்குள்ளால? என்ன மாற்றத்தை வந்து தாவேகா கட்சி நிகழ்த்த போகிறது அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்கிறது. பார்ப்போம் காணொலி. நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா என்கிற கட்சியை ஆரம்பித்து, நான் தான் மாற்று, தமிழகத்துக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக இங்க ஒரு அரசியலை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற வீரவசனங்களை எல்லாம் பேசினாரு. தங்களுக்கு கூட கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தரும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினார் 2 வருடத்திற்கு முன்னால. அவரை சீண்டுவார் இல்லை, அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு ஆள் இல்லை, காங்கிரஸ் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்தாங்க. அதற்கான ஒரு லாபத்தை அவர்கள் திமுக கட்சியிட்டேருந்து, இந்த கூட்டணியிட்டேருந்து வாங்கிக்கிட்டாங்க. அதிகப்படியான தொகுதிகள் அவர்களுக்கு கடந்த முறையை விட இந்த முறை கிடைத்திருக்கு. அதுவும் எப்படின்னு சொன்னால், இந்த முறை அதிகமான கட்சிகள் அந்த கூட்டணிக்குள்ளால வந்த பிறகும் காங்கிரஸுக்கு 28 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது, ஒரு மேலவை எம்பி. இந்த வகையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் காங்கிரஸுக்கு மிகப்பெரிய உதவியை வந்து செஞ்சிருக்கிறார். சரி, அதை தாண்டி இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பட்டவர்த்தனம். தாவேகா கட்சியை பாஜக கூட்டணிக்குள்ளால கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சியையும் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அமித்ஷாவே நேரடியாக பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக பவன் கல்யாண் அவர்கள் விஜயோடு தொலைபேசியில் பேசியதாக தகவல்கள் வெளிவந்தது. அதில் என்னன்னு சொன்னால், நீங்கள் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து மயங்கிறாதீங்க, எங்கள் அண்ணனுக்கும் சிரஞ்சீவி அவர்களுக்கும் இப்படித்தான் கூட்டம் வந்தது, ஆனால் இன்னைக்கு அவர் அரசியல்லே இல்லை, நான் ரொம்ப சாதுரியமாக இந்த கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு பார்த்தீங்களா துணை முதல்வராக இருக்கிறேன், அப்படி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கும் உருவாக்கலாம். நீங்கள் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளால் வந்தீங்கன்னு சொன்னால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, அதற்கான விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கலாம், நீங்கள் வந்து துணை முதல்வராக ஆவீங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அப்போது தாவேகா கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. இப்போ கொள்கை எதிரி தான் விஜயோட வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. பேசுனது மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது சாதாரண அழுத்தம் இல்லை. கரூர் சம்பவத்தை முன்வைத்து சிபிஐ விசாரணை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணையில் ஏற்கனவே 2 முறை டெல்லியில் போய் ஆஜராகி அவருடைய வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தாங்க. அவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதிலை வந்து எழுதி வாங்கினாங்க. இப்போது 3வது முறையாக அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு முன்னால் தான் கூப்பிட்டு, அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும் அப்படிங்கிறத சொன்னாங்க, சம்மன் அனுப்புனாங்க. எனக்கு வர முடியாது, நான் இங்கே வந்து கட்சியினுடைய வேலைகளை எல்லாம் பார்த்துட்ருக்கிறேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார். தம்பி, அதெல்லாம் ஆகாது, நீ 15ஆம் தேதியே வந்து சேரணும். விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னால், 15 நாள் அவகாசம் எனக்கு தரணும், ஏற்கனவே திட்டமிட்ட வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். அதெல்லாம் முடியாது ராஜா அப்படிங்கிறத வந்து சிபிஐ திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. வரக்கூடிய 15ஆம் தேதி டெல்லியிலேயே அழைச்சி விசாரணை நடத்த போகிறாங்க. அதுவும் அந்த 15ஆம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமையில எல்லாம் அரசு அதிகாரிகள்லாம் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கால சூழ்நிலை அவர்களை தள்ளி இருக்கு. இது அப்போ நமக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தெரியும். நேரடியாகவே அமித்ஷா சிபிஐ கிட்ட சொல்லி இந்த விசாரணையை நடத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு எழும்பி இருக்கிறது. என்னன்னா, இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். ஜனநாயகன் திரைப்படம், இந்த ஜனநாயகன் திரைப்படம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாச்சு. சர்டிஃபிகேட் இன்னுமே கொடுக்கப்படலை, தணிக்கை சான்றிதழ். அந்த தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதற்காக இந்த ஒரு ஸ்பெஷல் ரிவ்யூ கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த ரிவ்யூ கமிட்டி வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கணும். இந்த திரைப்படத்தை பார்க்கறதுக்கான கால அவகாசம் 2 நாளைக்கு முன்னால் வந்து பார்த்துருவாங்க.
காலைல வருவாங்க, மத்தியானம் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்னுமே அவர்கள் பார்க்கல. இந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது. இது எப்போது சொல்லப்படுகிறது? இந்த சிபிஐ விசாரணைக்கு இவர் இப்போது வரமாட்டார் அப்படிங்கிறத சொன்ன உடனேயே இந்த செய்திகள் எல்லாம் வெளிவருகிறது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளால கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறதுக்கும், இந்த சிபிஐ விசாரணையை இந்த காலத்தில் வந்து இவர்கள் நடத்துவதற்கும், ஜனநாயகம் திரைப்படத்தை வந்து திருப்பி பார்த்து அவர்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வர்றது தான் நமக்கு மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகத்தையும் வந்து எழுப்பியிருக்கிறது. சரி, இந்த கூட்டணிக்குள்ளால வாரதுனால, பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளால விஜய் அவர்கள் வாரதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நிச்சயமாக பாஜகவுக்கு லாபம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ இவர்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இங்கே வந்து திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆரை கொண்டு வந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களை இந்த பட்டியலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. அது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக அமையக்கூடும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இந்த எஸ்ஐஆர் மூலமாக சேர்க்கப்படக்கூடிய வாக்காளர்கள் யார் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்புது. இந்த பட்டியலெல்லாம் வெளிவரும்போது அது நமக்கு தெரியும். அது வந்து பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வடமாநில தொழிலாளர்களை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலேயும் அதிகப்படியாக இவர்கள் சேர்த்திருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான பதில் வந்து பொறுத்து தான் தெரியும், உடனடியாக நமக்கு தெரியாது. அப்போ இங்க வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால், திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நம்ம கொடுக்கணும்னு சொன்னா விஜய் அவர்களுடைய துணை நமக்கு தேவை. ஏற்கனவே வந்து விஜயை எப்படியாவது காங்கிரஸோட ஒதுக்கி விட்டுறலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி அதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பலரையும் வச்சு காங்கிரஸ் கட்சியிலே அந்த வேலைகளை வந்து பாஜக செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிற தகவல் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ சாதுரியமாக திமுக வந்து இதில் வேலை செஞ்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை வந்து கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்துட்டார். ஏன்னா இந்த தேர்தல் மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. எதனாலன்னு சொன்னால், இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ்ஐஆர் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இந்த வேலைகளை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் 2%, 3% வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய துணையும் நமக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தேமுதிக, காங்கிரஸ் உட்பட அத்தனை கட்சிகளை வந்து தன்னுடைய கூட்டணிக்குள்ளால திமுக வந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இதில் பாஜகவுக்கு அவர்களுக்கு தெரியும் நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது தெரியாது. அப்போ விஜய் அவர்கள் தாவைக்கா கட்சி வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு உள்ளால வந்தாச்சுன்னு சொன்னா, ஒருவேளை இது ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி வெற்றி பெறக்கூடிய அளவில் ஒரு செல்வாக்கை உயர்த்தக்கூடும் அப்படிங்கிறத வந்து பாஜக எதிர்பார்க்கிறது. ஆனால் அதிமுகவினுடைய நிலைப்பாடு, எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், விஜய் அவர்கள் வாரது ஓகே, நல்லதுதான், நல்ல விஷயம்தான். ஆனால் என்னுடைய நிலைமை என்னாகும், அதிமுகவினுடைய நிலைமை என்னாகும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அவருக்கு எழும்பியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய டிடிவி தினகரனை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இப்போது விஜய் அவர்கள்ட்ட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் பாஜக தான் செய்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ அதே மாதிரியான சூழ்நிலை தனக்கும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே விஜய் அவர்களை கூட்டணிக்குள்ளால கொண்டு வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அதிமுக செய்தது. அது வந்து கை நழுவி போச்சு. இப்போ அந்த வேலையை வந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது. இதில் எத்தனை தொகுதிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், 40 தொகுதிகள் விஜய் அவர்களுக்கு பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 40 தொகுதிகள் மட்டும் இல்லை, துணை முதல்வர் பதவி தரலாம் அப்படிங்கிறத வந்து பாஜக தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணிக்குள்ளால நான் வாரதாக இருந்தால் எனக்கு வந்து முதல்வர் பதவி தரணும் அப்படிங்கிறத வந்து விஜய் கேட்டதாக சொல்லப்படுகிறது. எப்படி கர்நாடகத்தில் வேறு சில மாநிலங்களில் வந்து 2.5 வருஷம் ஒருத்தர் முதல்வராக இருப்பார், இன்னொரு 2.5 வருஷம் இன்னொரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் வந்து முதல்வராக இருப்பார். அந்த பாணியில் எனக்கு தரணும் அப்படிங்கிறத சொன்னதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. 40 தொகுதிகளில் 60 தொகுதிகள் எனக்கு தந்தே தீரணும் அப்படிங்கிற பிடிவாதத்தில் விஜய் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விஜய் அவர்களுக்கு இப்போது இன்னொரு நெருக்கடியும் இருக்குது. என்னென்னா, இதில் அதிமுகவுக்கும்
திமுகவுக்கும் எதிரான கட்சி, சிறுபான்மையினோட வாக்குகள் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம வந்து களத்தில் செஞ்சிட்ருக்கோம். சிறுபான்மையினுடைய ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ பாஜக கூட்டணிக்குள்ளால் போய் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் சிறுபான்மையோட ஓட்டுகள் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதுக்கு தான் பாஜக தந்திரமாக வந்து திமுகவை எப்படியாவது எதிர்க்க வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும், அதற்காக நாங்கள் இந்த கூட்டணிக்குள்ளால் போய் சேர்ந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பேசிடலாம். வேற பிரச்சனை இதில் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. சரி, விஜய் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எதுவுமே இல்லை. ஆனாலும் மேலோட்டமாக நம்பக்கூடிய மக்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு சக்தியாக, திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தியாகத்தான் விஜயை பார்க்குறாங்க. அதிமுகவினுடைய வாக்குகள் வந்து பிரிஞ்சு பெரும்பாரியாக விஜய் அவர்களுக்கு போகக்கூடும், திமுகவினுடைய வாக்குகளும் குறைந்தபட்சம் போகும். அப்போ அதற்கெல்லாம் மிகப்பெரிய சிக்கல் உருவாகுமோ அப்படிங்கிற கேள்விகள் எழும்பிக்கொண்டே இருக்கிறது. அந்த கேள்விகள் எழும்பினாலும் இன்னைக்கு வந்து நமக்கு பிடித்து நிற்க முடியாது. ஏன்னா சிபிஐ விசாரணையில் இவரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்கக்கூடிய, இவருடைய பேரை குற்றப்பத்திரிகையில் கொண்டு வருவதற்கான ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இப்போது இந்த சிபிஐ விசாரணையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விசாரணையை நடத்துவது அதற்காகத்தான் அப்படிங்கிறது நிச்சயமாக விஜய்க்கு புரியாமல் எல்லாம் இருக்காது. நிச்சயமாக விஜய்க்கு புரிஞ்சிருக்கும். சரி, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் திரைப்படம் இந்த தேர்தல் காலம் அறிவிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இந்த திரைப்படத்தை இப்போது வெளியிட முடியாது, இவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுனால. அப்போ இன்னும் இந்த தேர்தல் எல்லாம் முடிந்த பிறகு தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழல் உருவாகும். அதற்கு பிறகு அந்த ரிவ்யூ கமிட்டியில் போய் அவர்கள் சான்றிதழ் வந்து கொடுக்கணும். அதற்கு பிறகு தான் இந்த திரைப்படம் வந்து வெளியாகும். அப்போ அதற்கும் ஒரு செக்கை வந்து இப்போது அவர்கள் வச்சிருக்காங்க. அதனால தான் 2 நாளுக்கு முன்னால் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டிய சிறப்பு இந்த குழு வந்து இதுவரைக்கும் பார்க்கல. அப்போ இந்த திரைப்படத்தை பார்க்கறதன் மூலமாக இந்த விஜயனுடைய பதிலை எதிர்பார்த்து இவர்கள் காத்திருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்தினுடைய இயந்திரமே விஜய் அவர்களுடைய பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. விஜய் பதில் சொன்ன பிறகு ஜனநாயகன் திரைப்படம், அந்த திரைப்படத்தை பார்க்கறது, அதன் மூலமாக சான்றிதழ் கொடுக்கறது, இந்த வேலைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லியிருக்கிறார் போல் இருக்கு. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, வரக்கூடிய 20ஆம் தேதி சங்கீதா அவர்கள், விஜயனுடைய மனைவி, விவாகரத்து வழக்கில் வந்து மறு விசாரணை வந்து வருகிறது. இந்த விசாரணையில் விஜய் வந்து ஆஜராவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகலாம். ஆனாலுமே இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக பேசப்படும். இதற்கு இடையில தான் இந்த மகளிர் தினம் நடந்தது. அதற்கு முன்பாக நடிகை திரிஷா அவர்களையும் கூட்டிக் கொண்டு இன்னொரு திருமண நிகழ்ச்சியில் வந்து விஜய் அவர்கள் கலந்து கொண்டார். அப்போது விஜயை பற்றி இந்த செய்திகள் பூதாகரமாக சமூக வலைதளங்கள்லையும் மீடியாக்களையும் வந்து வெடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பட்டவர்த்தனமாக இப்படி அழைத்து கொண்டு போவது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இதில் ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. தாவேகா கட்சியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க போகிறது, அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை ஒன் இந்தியா நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி நக்கீரன் தாமோதரன் பிரகாஷ், மூத்த ஊடகவியலாளர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், திரிஷா அவர்கள் இந்த தாவேகா கட்சிக்குள்ளால் வரப்போகிறார்கள், மிக மிக முக்கியமான பொறுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கொளுத்தி போட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, விஜயும் திரிஷாவும் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார்கள் அப்படிங்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன யூகத்தினுடைய அடிப்படையில் அவர் சொன்னார், இல்லைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து கட்சிக்குள்ளால் நடைபெற்று கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியலை. ஆனாலும் இந்த செய்திகள் வந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வந்து தான் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த விவாகரத்து விஷயங்கள்லாம் பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் மகளிர் தினத்தில் பெண்களுடைய கூட்டத்தில் வந்து பேசினார். அப்போது எந்த அளவிற்கு தன்னுடைய சொந்த பிரச்சனைகள் ஒரு சமூக சிக்கலை உருவாக்கக்கூடிய விஷயமே இல்லை, இதை சாதாரணமாக கடந்து போங்க, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள், சென்டிமெண்ட்டாக எப்படி பார்ப்பாங்க? ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர்கள், நாங்கள் வந்து மதிக்கக்கூடியவர் வந்து இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டால் எப்படி நம்ம வந்து அவரை பின்தொடர முடியும், அவரை எப்படி தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இன்னைக்கு பெண்களுடைய
மத்தியிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து தேர்தலில் உருவாக்கும், வரக்கூடிய நாட்களில் வந்து எந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகும் இதன் மூலமாக அப்படிங்கிறது தெரியல. இப்போ நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்து த்ரிஷா அவர்களை விமர்சித்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அது மிகப்பெரிய பூதாகாரமாக வெடித்தது. அப்புறம் மன்னிப்பு கேட்டார். அப்புறமாக வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இல்லை, அவசியம் இல்லை அப்படிங்கிற வீடியோ எல்லாம் போட்டார். அப்போது கரூர் சம்பவத்தில் 47 நபர்கள் உயிர்கள் இறந்த பிறகு ஏற்படாத ஒரு மிக மிக மோசமான ஒரு பேர் தோஷம் இப்போது விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பினரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன முடிவெடுக்க போகிறார் விஜய் அவர்கள்? இந்த ஜனநாயகன் திரைப்படமாக இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுடைய கட்சியை காப்பாற்றக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான வாக்கு சதவீதங்கள் கிடைக்கும், இல்லைன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளால போய் சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் எந்த மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இனி ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.